ஓகே, குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிடுறீங்க. குடிப்பழக்கம் கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் நிறைய பேர்னால நிறுத்த முடியல. அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்கலாம், டிவியில் வரும், பேப்பரில் வருது. இருந்தாலுமே குடிப்பழக்கம் இருக்கிறதுனால முடியுது. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுறோம். இது சோசியல் ட்ரிங்கிங். எனக்கு ஆல்கஹால்னால பாதிப்பு வராது அப்படிங்கிற நம்பிக்கையினால தான் பல பேர்னால ஆல்கஹாலை விடுபட்டு வெளியே வர முடியல. நீங்கள் உங்கள் உடம்புல ஆல்கஹால் பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் பண்ணணும். அது டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பரிசோதனைகள் பண்ணிட்டு ஆல்கஹாலோட பாதிப்பு உங்கள் ஈரலையும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் எப்படி பாதிச்சுன்னு தெரிஞ்சுட்டு அதை தடுக்கணும். ஆல்கஹால் பாதிப்பை நிறுத்துறதுக்கு கவுன்சிலிங் வச்சுருக்கோம். உடற்பயிற்சி ரெகுலராக செய்யுங்க. நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சி மருத்துவரின் உதவியை நாடி கண்டிப்பாக நிறுத்தலாங்கிறது தான் இந்த வழிப்பதிவு மூலம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி. நீங்கள் நிறுத்தணும்னு முடிவு பண்ண உடனே மருத்துவரை சந்தித்து நிறுத்துறதுக்கான முயற்சியை இறங்குங்க. எப்படி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுங்குள்ள பிளான் பண்ணி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டாப் ஆல்கஹாலிசம் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்டாக நினச்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறுத்த முடியும். நன்றி, வணக்கம்.